Hi friends, welcome to Therasas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பிரியாணியை நான் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலையில தான் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்பவே ஹெல்தியானது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ரம்பை இலை சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சாகி ஜீரா சேர்த்துக்கோங்க. சாகி ஜீரா இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீளமாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாயை 4 கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நீளமாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசிக்கு 1 கப் ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விகிதம், 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ப்ளஸ் கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி, மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி 8லிருந்து 9 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 9 விசில் விசில் எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை திறக்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியில் தண்ணி எதுவுமே இல்லை, அரிசியும் 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை இது மேலே வச்சிடலாம். 5லிருந்து 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விசில் எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை திறக்கலாம். இப்போ பாருங்க, அடி எதுவும் பிடிக்கல. அரிசியும் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.